அண்மை செய்தி. மீண்டும் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் விஜய். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். டிசம்பர் 4ஆம் தேதி மீண்டும் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்க இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதி மீண்டும் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் கூட்டமாக சேலத்தில் நடத்துவதற்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர் சுற்றுப்பயணத்தை சேலத்தில் தொடங்குவதற்காக தற்போது சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தற்போது அனுமதிக்கான கடிதத்தை கொடுத்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு பிறகு சேலத்தில் முதல் கூட்டத்தை நடத்துவதற்கு தற்போது திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 45 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது முதல் கூட்டமாக சேலம் மாநகர் பகுதியில் நடத்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் முடிவு செய்து தற்போது சேலம் மாநகர் காவல் ஆணையர்களுக்கு ஒரு அனுமதி கடிதத்தை அவர்கள் கொடுத்துள்ளனர். இதுவரை அதாவது குறிப்பாக அந்த அனுமதி கடிதத்தில் சேலம் போஸ்ட் மைதானம், அதே போன்று கோட்டை மைதானம், அதே போன்று சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சீலநாயக்கன்பட்டி பகுதியில் 2 இடங்களை குறிப்பிட்டு அவர்கள் இந்த அனுமதி கடிதத்தை கொடுத்துள்ளனர். குறிப்பாக சேலம் மாநகர் பகுதியில் பொறுத்தவரை அந்த அனுமதி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே காவல்துறை தரப்பில் தற்போதே தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அந்த சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, அதே போன்று சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஆகிய அந்த 2 பகுதிகளில் ஏதோ ஒரு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுவரை தற்போது அந்த மனுக்களை அந்த அனுமதிக்கான கடிதத்தை தற்போது சேலம் மாநகர காவல் ஆணையத்திற்கு கொடுத்துள்ளனர். இதுவரை எந்த இடம் என்பது குறித்தும் இவர் இந்த விஜயின் கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்படுகிறதா என்பது குறித்தும் இவர்கள் முடிவெடுக்கவில்லை. இது தொடர்பாக ஒரு ஆய்வுக்கு பிறகே தற்போது அந்த அனுமதிக்கான கடிதத்தை இவர்கள் அனுமதிக்க உள்ளனர். ஆனால் அந்த டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் வருவதற்கான அந்த அனுமதி கடிதத்தை தற்போது அந்த 3 இடம் குறிப்பாக சீலநாயக்கன்பட்டி பகுதியில் 2 இடமும், சேலம் மாநகர் பகுதியில் 2 இடமும், குறிப்பாக அதாவது சீலநாயக்கன்பட்டி பகுதியில் 2 இடமும், சேலம் மாநகர் பகுதியில் கோட்டை மைதானம், அதே போஸ்ட் மைதானம், இந்த இடங்களுக்கு தற்போது குறிப்பிட்டு இந்த அனுமதி கடிதத்தை தற்போது கொடுத்துள்ளனர். டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் வருவதாக இவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் இதுவரை அந்த அனுமதிக்கான முடிவை தற்போது இதுவரை சேலம் மாநகர காவல்துறையினர் எடுக்கவில்லை. அவர்கள் விஜய் வந்து வெளியே செல்லக்கூடிய அதே போன்று எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதையும் இவர்கள் குறிப்பிடவில்லை என கூறப்படுகிறது. அதனால் அதனை எல்லாம் முழுவதுமாக ஆய்வு செய்த பிறகு இதற்கான அனுமதி கடிதமானது தற்போது வழங்கப்பட உள்ளது. ஆனால் முதற்கட்டமாக அந்த கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகு முதல் பிரச்சார பயணமாக சேலத்தில் அவர் வருகிறார் என்பது மட்டுமே தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களை கேட்கக்கூடிய 4ஆம் தேதி அனுமதி கிடைக்குமா, அதே போன்று அவர்கள் கேட்கிற இடங்களில் அனுமதி கொடுப்பார்களா என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது தொடர்பாக முடிவெடுப்பதற்கு சேலம் மாநகர காவல்துறையில் தற்போது ஒரு ஆய்வுக்கு பிறகு இந்த முடிவினை எடுக்க. ஏனென்றால் அந்த விஜய் வருகை கொடுத்து ஏற்கனவே கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 45 பேர் உயிரிழந்த நிலையில் மிகவும் எச்சரிக்கையாகவே இந்த பகுதிகள் எல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகு அந்த அனுமதியானது அளிக்க உள்ளனர். அதற்கு டிசம்பர் 4ஆம் தேதி வரை அவர்கள் குறிப்பிட்டு கேட்டுள்ள இடத்திற்கும் அனுமதி அளிக்கிறதா என்பது குறித்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.